வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரபாகர் பேசுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன், பார்த்துட்டு இருக்கீங்க. எக்ஸல்ல வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். ஃபார்முலா வந்து எப்படி பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நிறைய காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலா எப்படி பில்டு பண்றதுன்றத போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மேக்ரோஸ்னா என்ன, மேக்ரோஸ் எப்படி ரெக்கார்ட் பண்றது, விபிஎன் என்ன, எல்லா டீட்டெயிலும் வந்து அப்பப்போ வீடியோ போட்டுட்டே வரேன். பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க என்னோட சேனல் டிபிஏபிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னால சப்ஸ்கிரைப் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க என்ன பண்ணுங்க, கூகுள்ல போய் ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கங்க. ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி யூடியூப்ல போய் சைன்இன் பண்ணுங்க. சைன்இன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கமெண்ட் எழுத மாட்டேங்கிறீங்க. அன்புள்ளங்களே, கமெண்ட் எழுதுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னா குட் அப்படின்னு சொல்லி போடுங்க. உங்களுக்கு எக்ஸலண்ட்னு போட தோணுதா போடுங்க, மார்வலஸ்னா போடுங்க. சப்போஸ் பிடிக்கலன்னா ஓகே, பிடிக்கலன்றது போடுங்க, பேட், வெரி பேட், என்னன்னா போடுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன ரீசன்றதை நான் பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்றேன். என்ன ரீசன்றது நீங்க சொல்லணும் கூட அவசியம் இல்லை, முடிஞ்சா சொல்லுங்க என்ன ரீசன்னால உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றது. சரியா? அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதையும் நீங்க கமெண்ட்ல போடலாம். ஸோ கமெண்ட்ல நீங்க என்னென்ன போடலாம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, குட், எக்ஸலண்ட், வெரி குட் அப்படிலாம் போடலாம். அது மாதிரி பேட், வெரி பேட், இந்த மாதிரி கண்டென்ட் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி, ரொம்ப ஸ்லோவா இருக்கிறீங்க, ரொம்ப ஸ்பீடா இருக்கிறீங்க, எல்லாமே நீங்க எழுதலாம். சரியா? அடுத்தது கமெண்ட்ல நீங்க வந்து என்ன எழுதலாம்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா, ஓகே, என்னோட வீடியோல ஏதாவது டவுட் இருக்குன்னு எழுதலாம். இல்ல நீங்க உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, எக்ஸல்ல டவுட்டு, மேக்ரோல டவுட்டு, விசுவல் பேசிக் அப்ளிகேஷன்ல டவுட்டு, இந்த ஃபார்முலா வி லுக்கப் ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது, சம் இஃப்னா என்ன, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. நீங்க கமெண்ட்ல போட போட போடதான் வந்து எனக்கு வந்து எனர்ஜி கிடைச்சு நான் வந்து உங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணும்போது வந்து உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டேன்னு வச்சுக்கலேன், அது உங்களோட கொஸ்டின் மூலமா, உங்களோட கமெண்ட் மூலமா மற்றவங்களுக்கும், உலகத்தில் உள்ள மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நான் போடுறது வந்து என்னோட ஏர்னிங்ஸ்க்காக போடுறதே இல்லை. ஓகே, என்னோட வருமானத்துக்காக நான் போடுறது இல்லை. என்னோட வீடியோ போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. வருமானம் வேணும்னா 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேல இருந்தாதான் வந்து வருமானம் வரும். அது மட்டும் இல்ல, ஓவரால் வந்து ஒரு 365 டேஸ், 1 இயர்க்குள்ள வந்து 3000 ஹவர்ஸாவது பார்த்துருக்கணும் டோட்டலா ஓவராலா. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஹவர்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து நான் வருமானத்துக்காக போடுறது இல்லை, மெயின் வருமானத்துக்காக போடுறது இல்லை. நம்ம தமிழ் பேசக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக எக்ஸல் எளிய தமிழ்ல புரியுற மாதிரி போட்டுட்டு இருக்கேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு யூடியூப்ல போய் சைன்இன் பண்ணுங்க. சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்றதையும் பிரஸ் பண்ணுங்க. எதுக்கு ஆல் அப்படின்ற பிரஸ் பண்ணா, நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்துடும். அந்த நோட்டிபிகேஷனை நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு உங்க கன்வீனியன்ட் டயத்துல என்னோட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கமெண்ட்டும் தயவு செஞ்சு எழுதுங்க, லைக் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, நன்றி. இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பிவட் டேபிள்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, வாட் இஸ் பிவட் டேபிள், அப்புறம் எப்படி பிவட் டேபிள் நம்ம இன்சர்ட் பண்றோம், சிம்பிள் பிவட் டேபிள் எப்படி இன்சர்ட் பண்றோம், அப்புறம் ரிமூவிங் கிராண்ட் டோட்டல்ஸ் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்றது 3வது பாயிண்ட்டை பார்க்க போறோம். 4வது பாயிண்ட் சம்மரைஸ் வேல்யூஸ் பை சம் பண்ணி பண்றது, கவுண்ட் பண்றது, அப்புறம் ஆவரேஜ் பண்றது, மேக்ஸிமைஸ் பண்றது, மினிமம் பண்றது, இதெல்லாம் பார்க்க போறோம். இதெல்லாம் பிவட் டேபிள் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அப்புறம் வந்து ஷோ வேல்யூஸ் as percentage of grand total, percentage of column total, percentage of row total இப்படின்ற எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த டேட்டா பாருங்க, ப்ராப்ளம் சொல்லி ஷீட் இருக்குல்ல, இதுல போய் பார்க்கலாம். இதுல போய் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு, கிளையண்ட், ரீஜியன், மந்த், இயர், குவார்டர், அமௌண்ட் இருக்கு. ஓகேங்களா? இதை வச்சு ஒரு பிவட் டேபிள் நம்ம கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அந்த பிவட் டேபிள் சொல்லி போனா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி பிவட் டேபிள் நீங்க கிரியேட் பண்ணும்போது கிளாசிக் பிவட் டேபிள்னு சொல்லி ஒன்று இருந்தால் அந்த ரோல் லேபிள்னு என்னன்றது தெரியும் நமக்கு. ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ற கிளாசிக் பிவட் டேபிள் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரிஜினல் அந்த பிவட் டேபிள் எப்படின்றதுன்றத நான் உங்க காமிக்கிறப்போ, ஓகே, சம்மரைஸ் வேல்யூ ஷோ வேல்யூஸ் சொல்லி போட்டு நோ கால்குலேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படிதான் வந்து நீங்க பிவட் டேபிள் போட்டுருப்பீங்க இல்லையா? ஓகே, பிவட் டேபிள் எப்படி இன்சர்ட் பண்றன்ற உங்களுக்கு சொன்னாதான் இது புரியும். ஸோ ப்ராப்ளம் போயிட்டு நம்ம டேபிள் வந்து இங்க ரோ நம்பர் 4ல ஸ்டார்ட் ஆகுது, அதாவது B4ல இருந்து H4 வரைக்கும் ஹெட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் B5ல ஃபர்ஸ்ட் ரோ டேட்டா இருக்கு. B6ல சாரி இந்த 6th ரோல வந்து 2வது செட் ஆஃப் ரோ டேட்டா இருக்கு. 3வது ரோ
மூணாவது வந்து என்ன இருக்கு, 7th ரோல பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா செட் இருக்கு. அப்படியே போனீங்கன்னா என்ன ஆகும், நான் வந்து ஷிஃப்ட் அழுத்திட்டு கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு டவுன் ஆர பிரஸ் பண்றேன். ஓகே, ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டேன், விடவே இல்லை, ஷிஃப்டையும் கண்ட்ரோலையும் விடவே இல்லை. ஆனா டவுன் ஆர கீழே வந்து நம்ம லேப்டாப்ல உங்களோட டிவைஸ்ல வந்து கீழே வந்து என்ன இருக்கும், கீபோர்ட்ல டவுன் ஏரோன்னு இருக்கும். ஸோ ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி பிடிச்சிக்கணும், ஷிஃப்டையும் கண்ட்ரோலையும் விட்டுறக்கூடாது. டவுன் ஆர பிரஸ் பண்ணா நம்மளோட டேபிள் எங்க இருக்கோ கடைசி அது வரைக்கும் போகும். பாத்தீங்கன்னா கடைசி ரோ வந்து பாத்தீங்கன்னா 718, இல்ல 30 அக்டோபர் 2022, சைரல் கார்பரேஷன் அப்படின்றவங்க தான் கிளையண்ட். ரீஜன் வந்து நார்த், மந்த் வந்து அக்டோபர், இயர் 2022, குவார்டர் வந்து Q4, அமௌண்ட் வந்து 63,900 அப்படின்னு சொல்லியிருக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்க ஃபுல்லா டேபிளை செலக்ட் பண்ணிட்டும் நீங்க பிவட் டேபிள் இன்சர்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம், உங்க டேபிள்ல உண்டான ஏதாவது ஒரு இடத்துல கர்சர் வச்சுக்கலாம். இப்ப நான் எந்த இடத்துல வச்சிருக்கிறேன், D9ல வச்சிருக்கிறேன். நீங்க வந்து சப்போஸ் வந்து இந்த இடத்துல E8ல வச்சீங்கன்னா இந்த ஆகஸ்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல இருக்கும். இந்த மாதிரி டேபிளுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்க இன்சர்ட் அப்படின்றத மேல இன்சர்ட்னு சொல்லி கொடுத்துட்டு பிவட் டேபிள்ல போயிட்டு ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு பிவட் டேபிள், அந்த பிவட் டேபிள் ஃப்ரம் டேபிள் ஆர் ரேஞ்ச் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். செலக்ட் டேபிள் ஆர் ரேஞ்ச். ஸோ எக்ஸல்ல டேபிள்னா எக்ஸல் ஃபார்மேட் இருக்கு இல்லையா, எக்ஸல் ஃபார்மேட்ல டேபிள்னு ஒன்று இருக்கு, அது வேற, நீங்க நார்மலா கிரியேட் பண்ற டேபிள் வேற. ஸோ இதுல வந்து டேபிள் ரேஞ்ச் சொல்லி கொடுத்துட்டு ப்ராப்ளம் அப்படின்ற ஷீட்ல போயிட்டு $B $4 ஃபுல் கொலன் $H $718 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ப்ராப்ளம் அப்படின்ற ஒர்க் ஷீட்ல போயிட்டு B4ல இருந்து H718 வரைக்கும் இருக்கிற ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்க செலக்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்படி இல்லைன்னா நீங்க நீங்க ஓவராலா கூட நீங்க போய் எடுத்துக்கலாம். அது மாதிரி நீங்களே ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சூஸ் வேர் யூ வாண்ட் த பிவட் டேபிள் டு பி பிளேஸ்ட் அப்படின்னு இருக்கு. நியூ ஒர்க் ஷீட்ன்றதை கொடுக்குறேன். ஓகே, நியூ ஒர்க் ஷீட் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு என்ன இருக்குங்க, பிவட் டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கிறோமா, இல்ல பிவட் டேபிளுக்கு உண்டான லே அவுட் மட்டும் தான் அது இருக்கு. உங்களுக்கு பிவட் டேபிள் ஏரியா இந்த ரெக்டாங்கிள் தெரியுது இல்லைங்க, A3ல இருந்து C20 வரைக்கும் இருக்கிற ரெக்டாங்கிள் தான் பிவட் டேபிள் ஃபார்ம் ஆகுது. அந்த பிவட் டேபிளோட பேர் பிவட் டேபிள் 2 இருக்கு. நேர மெனுல போய் பாத்தீங்கன்னா ஹோம் இன்சர்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கடைசியில பிவட் டேபிள் அனலைஸ் இருக்கும். இந்த A3ல இருந்து C20 வரைக்கும் உண்டான செல்ல ஏதாவது ஒரு செல்ல செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த பிவட் டேபிள் அனலைஸ்ன்ற மெனு மேல தெரியும். வேற வெளியில எங்கேயா கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பிவட் டேபிள் அனலைஸ் போயிடும். அதே மாதிரி இந்த பிவட் டேபிள் ஏரியாவில் கிளிக் பண்ணும்போது ரைட் சைட்ல பிவட் டேபிள் ஃபீல்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேன் பிவட் டேபிள் ஃபீல்ட்ஸ் அப்படின்றதுக்கு அதுல போய் பார்த்தோம்னா நம்மளோட ஒரிஜினல் டேட்டா, டேட், கிளையண்ட், ரீஜன், அந்த ஹெட்டிங் இருக்குல்லையா அதெல்லாம் வந்துடும். ஃபுல்லா அதுல இருக்கிற எல்லாமே வந்துடும். புரியுதுங்களா? ஓகே, இதுல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், கிளையண்ட் அப்படின்ற செலக்ட் பண்றேன். கிளையண்ட் செலக்ட் பண்ணோம், ரோ லேபிள்ஸ் சொல்லி வருது. எனக்கு தான் ரோ லேபிள்ஸ் வரக்கூடாது. ரோ லேபிள்ஸ்னா என்னது, கிளையண்ட்ன்றதான் எனக்கு அது வரணும். ஸோ இப்போ என்ன பண்றேன், ரைட் கிளிக், பிவட் டேபிள்ல போய் ரைட் கிளிக் பண்ணிட்டு பிவட் டேபிள் ஆப்ஷன் போறேன். இங்க போய் டிஸ்பிளேன்னு ஒரு டேப் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணும். நீங்க பாத்தீங்கன்னா பிரிண்டிங், அப்புறம் என்ன இருக்கு, டேட்டா, ஆல் டெக்ஸ்ட், நிறைய பேஜஸ் தனித்தனியா இருக்கு இல்லையா, இந்த பிவட் டேபிள் ஆப்ஷன்ஸ் டயலாக் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ இதுல போயிட்டு டிஸ்பிளேன்ற டேப்பை கிளிக் பண்ண உடனே கீழே பாத்தீங்கன்னா கிளாசிக் பிவட் டேபிள் லேஅவுட்ஸ் இருக்கு. enables dragging or fields in the grid இருக்கு. ஸோ கிளாசிக் பிவட் டேபிள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ பாருங்க கிளாசிக் பிவட் டேபிள் கொடுத்தோன்னா இங்க ரோ லேபிள்ஸ் பார்த்தா கிளையண்ட் அப்படின்னு வர பாருங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லி கொடுத்தோன்னே பாத்தீங்களா கிளையண்ட் சொல்லி வந்துச்சு. இப்போ நமக்கு இங்க வந்து ஒரு கைடன்ஸ் வந்திருக்கு, ட்ராப் ரிப்போர்ட் ஃபில்டர் ஃபீல்ட்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிருக்கு. ஏதாவது ஃபில்டர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மேல அந்த இடத்துல போட்டுக்கலாம். மேல ட்ராப் காலம் ஃபீல்ட்ஸ் ஹியர், ட்ராப் வேல்யூ ஃபீல்ட்ஸ் ஹியர் இருக்கு. இதெல்லாம் நான் எப்பவுமே செலக்ட் பண்ணாம என்ன பண்றேன், எனக்கு வந்து கிளையண்ட் வைஸ் எனக்கு அமௌண்ட் தெரிஞ்சா போதும். ஓகே, கிளிக் பண்ண உடனே அந்த அமௌண்ட்ன்றது இங்க போய் இந்த 4 பிளாக் இருக்கு பார்த்தீங்களா, ஃபில்டர்ஸ், காலம்ஸ், ரோஸ், சிக்மா, வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதுல போய் பார்த்தோம்னா நம்ம கிளிக் பண்ண அமௌண்ட் வந்து பை டிஃபால்ட்டா அமௌண்ட் சம் ஆஃப் அமௌண்ட்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, இப்போ சம் ஆஃப் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கிளியரா தருது. கிளையண்ட் பேர் ஏபிசி கார்பரேஷன், அவங்களோட வேல்யூ எவ்வளவுக்கு, 4,08,82,304 அப்படின்னு இருக்கு. புரியுதுங்களா? இதை வந்து நம்ம வேணா கமா ஸ்டைல்ல வேணும்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஹோம்ல போயிட்டு இந்த கமா அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்பர் ஃபார்மேட் போய் கமா கிளிக் பண்ணி வச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 00 வருது, அது நமக்கு வேண்டான்றலாம் என்ன பண்றோம், இந்த மாதிரி டெசிமல் டிகிரீஸ் டெசிமல்ன்றத ஒன் டைம் கிளிக் பண்ணாச்சுன்னா ஒரு 0 போயிடும் டெசிமலுக்கு அப்புறம், அடுத்து இன்னொரு பிரஸ் பண்ணா 2 0 போயிடும். ஸோ என்ன இருக்கு இப்போ 4 crore, sorry this is yes 4 crore
8,82,304 அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். ஓகே, இல்லைன்னா என்ன பண்ணுங்க 40 மில்லியன் அப்படின்னு சொல்லி படிப்பாங்க. இதுங்க நம்மளோட இந்தியன் ஸ்டைல் இல்லாம யூஎஸ் ஸ்டைல்ல இருக்கிறனால இந்த மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்கும். சரி பரவாயில்ல. இப்போதைக்கு நமக்கு டேட்டா பிவட் டேபிள்ல வந்து நமக்கு ஒரு சம்மரி கிடைக்குது இல்லையா? இந்த மாதிரி ஏபிசி ஆபரேஷன், ஏபிசி கார்பரேஷன் இருக்கு. ஸோ ப்ராப்ளம்ல போய் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஃபில்டர் அப்ளை பண்ணி பாருங்க. டேட்டா ஃபில்டர்னு சொல்லி போட்டு எங்க போயிட்டு ஏபிசி கார்பரேஷன் மட்டும் இப்ப செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி வச்சுன்னா அதோட அமௌண்ட் இங்க இருக்கு பாத்தீங்களா? இங்க இது எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னா அப்படியே செலக்ட் பண்ணி ஃபுல்லா பார்க்கணும் இல்லையா? ஃபுல்லா அப்படி செலக்ட் பண்ணி பார்த்தாச்சுன்னா டோட்டல் ஓவரால் சம் இங்க கீழே தெரியும். 40882304 அப்படின்னு இருக்கு. அதுதான் நமக்கு வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா 40882304. நான் வேணா இங்க எல்டி பண்ணி காமிக்கிறேன். 40882304 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? சம்மரி ஆஃப் கிளையண்ட் வைஸ் பிசினஸ் எவ்வளவு வேல்யூ ஆயிருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒன்னு ஒன்னா வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஓவரால் வேல்யூ பார்த்தீங்கன்னா 748130982 அப்படின்னு சொல்லி என்னது? 74 crores 81,30,981 அப்படின்னு. இந்த இடத்துல போய் நம்ம ப்ராப்ளம்ல போயிட்டு இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணோம்? டேட்டா ஃபில்டர் கிளியர் ஃபில்டர் கிளிக் பண்ணிட்டு இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஓவராலா இப்ப செலக்ட் பண்றேன். பி ஃபைல இருந்து பி ஃபைல ஹெச் ஃபைல இருந்து H718 செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா 748130981. ஸோ 748130981 அதையும் போட்டுக்கிறேன். ஸோ எதுவும் டேலி ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல போயிட்டு நமக்கு டோட்டல் அப்படின்னு கிராண்ட் டோட்டல் வேண்டாம்னு என்ன பண்ணோம்? இந்த பிவட் டேபிள் ஏரியால போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ஸோ பிவட் டேபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டோட்டல்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் இதில் பாருங்க. நீங்க டிஸ்பிளேல போயிட்டு என்ன பண்ணீங்க? கிளாசிக் பிவட் டேபிள் பண்ணீங்க. அது பக்கத்துல டோட்டல்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் இருக்கு. இதுல போயிட்டு கிராண்ட் டோட்டல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஷோ கிராண்ட் டோட்டல்ஸ் ஃபார் ரோஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஷோ கிராண்ட் டோட்டல்ஸ் ஃபார் ரோஸ் டிக் மார்க் எடுத்துட்டோம். இப்போ ரோஸ்ல வந்து கிராண்ட் டோட்டல் இங்க ஏதாவது இருந்துச்சுன்னா வராது. இப்போதைக்கு நமக்கு ரோஸ்ல இல்ல, காலத்துல தான் வரணும். காலத்துல தான் டோட்டல் வந்திருக்கு. இந்த காலம் ஃபுல்லா காலம் பில தான் கிராண்ட் டோட்டல் வந்திருக்கு இல்லையா? அந்த ஓவரால் டோட்டல் இது வேண்டாம்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன பண்ணும்? பிவட் டேபிள் ஆப்ஷன்ல போயிட்டு இந்த டோட்டல் ஃபில்டர்ல போயிட்டு ஸோ கிராண்ட் டோட்டல் ஃபார் காலம் இருக்கு பாத்தீங்களா? இந்த கிராண்ட் டோட்டல்ஸ் டேப்ல கீழே பாத்தீங்கன்னா 2 இருக்கு. ஸோ கிராண்ட் டோட்டல் ஃபார் காலம்ஸ் கிளிக் பண்ணிட்டு டிக் மார்க் எடுத்துட்டோம்னா இங்க போய் பார்த்தா இப்போ அந்த டோட்டல் வராது. புரிஞ்சுச்சிங்களா உங்களுக்கு? ரைட். இப்போ அந்த டோட்டல் எல்லாத்தையும் வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு இங்க பிவட் டேபிள் ஆப்ஷன்ல போயிட்டு என்ன பண்றேன்? கிராண்ட் டோட்டல் எனக்கு வந்து ரோஸ்லயும் வரணும், காலம்ஸ்லயும் வரணும்னு சொல்லி சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ வந்துருச்சு. ஓகே ரைட். இப்போ வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்? கிளையண்ட் வைஸ் டோட்டல் சம் ஆஃப் அமௌண்ட் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ நம்மளோட எய்ம்ல போய் பார்க்கலாமா? ஸோ எய்ம்ல நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து பிவட் டேபிள் அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்சர்ட்டிங் சிம்பிள் பிவட் டேபிள் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ரிமூவிங் கிராண்ட் டோட்டல்ஸ் இன் ரோஸ் அண்ட் காலம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்? சம்மரைஸ் வேல்யூ பை சம், கவுண்ட், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம் இருக்கு இல்லையா? அதை போய் பார்க்கலாமா? ஓகே. இப்போ இந்த இடத்துல சம் ஆஃப் அமௌண்ட் சொல்லி இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நீங்க இந்த இடத்துல டோட்டல் வேல்யூல போய் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நேரா இங்க ரைட் சைட்ல ஃபுல்லா வந்தீங்கன்னா சம் ஆஃப் அமௌண்ட் இருக்கு இல்லையா? அந்த இதுல வந்து அமௌண்ட்டை சம் பண்ணிருக்கிறோம் இல்லையா? அதாவது என்னன்னா இந்த காலத்துல அமௌண்ட் காலம் ஹெச்ல உண்டான டேட்டா எல்லாத்தையும் சம் பண்ணி எடுத்துருக்கோம். ஆனா பிவட் டேபிள்ல போயிட்டு நமக்கு அது வேண்டாம், சம் வேண்டாம். எனக்கு இந்த வேல்யூ ஃபீல்ட்ஸ்ல செட்டிங்ல போய் பார்த்தா இது வந்து என்ன செலக்ட் ஆயிருக்குன்னா சம் செலக்ட் ஆயிருக்கு. இது வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா? சோர்ஸ் நேம் அமௌண்ட், கஸ்டமர் நேம் சம் ஆஃப் அமௌண்ட், கஸ்டம் நேம் சம் ஆஃப் அமௌண்ட் இருக்கு. இதை நீங்க மாத்தனோட மாத்திக்கலாம். ஓகே, சம் ஆஃப் அமௌண்ட் வேண்டாம், எனக்கு அமௌண்ட் சொல்லி வரணும்னா அமௌண்ட் மாத்திக்கலாம். ஓகே ரைட். இப்போ போயிட்டு இந்த சம்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ வந்து ஜஸ்ட் இந்த அமௌண்ட்ன்றதை பாக்குறேன். இப்போதைக்கு கிளிக் பண்ணி ஓகே காமிக்கிறேன். இந்த இடத்துல டோட்டல்னு சொல்லி பாத்தீங்களா? இதுல வந்து சம் ஆஃப் அமௌண்ட் இருக்கு, இதுல வந்து அமௌண்ட் சொல்லி வர வச்சிரும். போய் கிளிக் பண்ணியாச்சுன்னா பிவட் டேபிள் ஃபீல்டு நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் சொல்லி போட்டிருக்கு. ஸோ இப்போ நமக்கு அது கேன்சல் கொடுத்துடலாம். இப்போதைக்கு அது வேண்டாம். ஓகே, நம்ம போக வேண்டிய இடத்துல வந்து என்ன பண்ணணும்? சம்முக்கு பதிலாக கவுண்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். வேல்யூ ஃபீல்ட்ஸ். இப்போ கவுண்ட்ன்ற கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றோம்? இதை ஓகேன்னு சொல்லி கொடுக்கலாமா? ஸோ பாத்தீங்கன்னா கவுண்ட் ஆஃப் அமௌண்ட்னு வந்துருச்சு. என்னன்னா ஏபிசி கார்பரேஷன் மொத்தம் 42 லைன்ஸ்ல இருக்கு. அந்த அமௌண்ட் வந்து 42 லைன்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். போய் ஃபில்டர் பண்ணி பார்க்கலாமா? ஏபிசி கார்பரேஷன் மட்டும் செலக்ட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுல போய் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஏபிசின்னு இருக்குல்ல, அதுல உண்டான அமௌண்ட் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இப்ப போய் பாத்தீங்கன்னா கவுண்ட் வந்து 42ன்னு சொல்லி காமிக்குதா? ஸோ 42 லைன். இங்கேயும் பாத்தீங்கன்னா ரெடி அப்படின்றது கீழே
ரைட் சைடில் ரெடிக்கு பக்கத்தில் பாருங்க 42 ஆஃப் 714 ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட். ஸோ நம்ம செலக்ட் பண்ணி பார்த்தாலும் 42 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதுதான் வந்து இந்த 42ன்றது. புரிஞ்சுதுங்களா? ஸோ 42 லைன் ஐட்டம் சேர்ந்து அதோட டோட்டல் வந்து 4,08,82,304 அப்படின்னு சொல்லி. ஸோ ஓவரால் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 714 லைன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, புரியுதுங்களா? 714 லைன்ஸ் டுகெதர் புட்டு 74 lakhs 1,30,981 அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ரைட். ஸோ இப்போ கவுண்ட் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகே, இந்த கவுண்ட் சம் தான் நம்மகிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. அப்புறம் கவுண்ட் பார்த்துட்டோம். இப்போ ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம் எப்படி கொண்டு வர்றது? ஸோ இதில் ஆவரேஜ் வரணும்னா ஏபிசி கார்பரேஷனோட ஆவரேஜ் வேல்யூ வரணும்னா என்ன பண்ணணும்? இங்கே போயிட்டு கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் வேல்யூ ஃபீல்ட்ஸில் போயிட்டு இங்கே போய் பண்ணோம் இல்லையா? இந்த மாதிரி பண்ணலாம். இப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? நேராக இந்த 42, 80 இந்த மாதிரி காலம் எதாவது இருக்குல்ல, அதில் போயிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து கான்டாக்ட் மெனு ஒன்று வரும். கான்டாக்ட் மெனுன்ற உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இந்த இடத்துல பாருங்க சம்மரைஸ் வேல்யூஸ் பை இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நம்ம சம்மரைஸ் வேல்யூஸ்ல சம்முன்னு முதல்ல இருந்தது. இப்போ அதை வேணா கிளிக் பண்ணி காமிக்கிறேன். சம் முடிஞ்சு இருந்துச்சு. மறுபடியும் அதுக்குள்ள போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு சம்மரைஸ் வேல்யூஸ் பை கிளிக் பண்ணிட்டு கவுண்ட் கிளிக் பண்ண கவுண்ட் வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி சம்மரைஸ் வேல்யூஸ் பைல போய் ஆவரேஜ் கிளிக் பண்ண ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ ஏபிசி கார்பரேஷனோட அந்த 42 வேல்யூஸ் இருக்குல்ல தனித்தனியா, அதோட ஆவரேஜ் வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா அதோட ஆவரேஜ் 9,73,388 அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஆவரேஜ் ஆஃப் அமௌண்ட் இங்க மேல வந்துருது. இந்த ஃபீல்டு நேம் அந்த நம்பர் A3ல பாருங்க, நேம் இருக்குல்ல ஆவரேஜ் ஆஃப் சொல்லி வரும். ஓகே, அதே மாதிரி சம்மரைஸ் பை மேக்ஸிமம் சொல்லி போட்டதுன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ? 18,22,041 அப்படின்னு. ஸோ எப்படி மேக்ஸிமம் சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க போயிட்டு இந்த ப்ராப்ளத்துல போயிட்டு ஏபிசி கார்பரேஷன்ல போயிட்டு என்ன பண்ணணும்? இந்த டேட்டா வந்து ஃபுல்லா நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல பாருங்க ஏபிசி மட்டும் தான் இப்போதைக்கு ஃபில்டரா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மினிமம் அமௌண்ட் 50,500 இருக்கு. அப்படியே கீழே வாங்க, மேல பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா 18,22,041 இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல மேக்சிமம் அப்படின்னு வந்து. ஸோ மேக்சிமம் சொல்லி போட்டுக்கலாமா? மேக்சிமம் இது வந்து கவுண்ட், இது வந்து சம். ஓகே, அடுத்து மேக்சிமம் எவ்வளவு பார்த்தோம்? 18,22,041. ஓகே, அடுத்து மினிமம் எவ்வளவு பண்ணோம்? மினிமம் என்ன வரணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? இப்போ ஏபிசின்றத ஃபில்டர் பண்ணிருக்கிறாங்க ப்ராப்ளம் ஷீட்ல போயிட்டு. இப்போ இந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டோம்னா இது வந்து பை டிஃபால்ட்டா வந்து அசெண்டிங் ஆர்டர்ல அப்படியே வரணும். முதல்ல இருக்கிறது வந்து மினிமம் வேல்யூ 50,500. ரெண்டாவது 50,500ஓட 1,52,871 அதிகம். 1,52,000ஓட அடுத்து 2,21,856 அதிகம். இப்படியே போய் கடைசியில இந்த மேக்ஸிமம்ன்றது இப்போ பார்த்துட்டோம் 18,22,041. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50,500 அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு 50,500ன்றது மினிமம்ன்றது இங்கே வரணும் இல்லையா? ஸோ இப்போ பாருங்க மேக்ஸிமம் அமௌண்ட் இருக்கு. இதுல போயிட்டு ஏதாவது ஒரு செல்ல எங்க வேணாலும் கிளிக் பண்ண. இப்போ வந்து கிராண்ட் டோட்டல் வச்சுட்டு கூட ரைட் கிளிக் பண்ணலாம். பண்ணிட்டு என்ன பண்ணும்? சம்மரைஸ் வேல்யூ பை மினிமம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா 50,500 வந்துருச்சு. ஓகேங்களா? ரைட். ஸோ 50,500 தான் இருக்கலே மினிமம். அது ஏபிசி கார்பரேஷன்ல இருக்கு. ஸோ இங்கேயும் பாருங்க கிராண்ட் டோட்டல்லையும் வந்து இந்த இப்போதைக்கு டோட்டல் பண்ணாது. இதெல்லாம் ஃபுல்லா டோட்டல் பண்ணி கொடுக்காது. இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? மினிமம் ஆஃப் அமௌண்ட் சொல்லி கொடுத்ததுனால இந்த இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, கிராண்ட் டோட்டல் சொல்லி இதை ஃபுல்லா டோட்டல் பண்ணி தான் நமக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மினிமம் இருக்கிறதுல ஓவரால் மினிமம் என்னன்னு சொல்லி பார்த்து இது வந்து 50,500 சொல்லி வந்து. ஓகே, ஸோ சைரல் கார்பரேஷன்ல போய் பார்த்தா 63,900 இருக்கு. ஸோ சைரல் கார்பரேஷன்றது இப்போ போய் நம்ம என்ன பண்றோம்? அதை ஃபில்டர் பண்ணி பார்க்கலாமா? சைரல் கார்பரேஷன் அவங்க இதுல போய் இப்போதைக்கு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா மினிமம் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ 63,900 இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுல அவங்களோட மேக்ஸிமம் வேல்யூ என்னது? 19,88,680. ஸோ இப்போ நம்ம பார்க்கறது மினிமம் 63,900 ஃபார் சைரல். 63,900 எங்க இருக்கு? சைரல் இங்க இருக்கு. ஸோ 63,900 அவங்களோட மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பார்த்துக்கலாமா? அவங்களோட மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம்ல இருக்கும் இல்லையா? 19,88,680. 19,88,680. ஸோ இப்போ இதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும்னா பிவட் டேபிள்ல போயிட்டு டக்குன்னு என்ன பண்ணும்? ரைட் கிளிக் பண்ணிட்டு சம்மரைஸ் வேல்யூ பை மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லி போட்டுலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சைரல் கார்பரேஷன் 19,88,680 சொல்லி வந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ரைட். ஸோ இப்போ நம்ம எய்ம்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஆவரேஜ் பார்த்துட்டோம், மேக்ஸிமம் பார்த்துட்டோம், மினிமம் பார்த்துட்டோம். இந்த டிக் பண்ணிடலாமா?
ஸோ இந்த 4 பாயிண்ட் நம்ம பார்த்தாச்சு. என்னென்ன பாயிண்ட் பார்த்தோம்? பிவட் டேபிள்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்சர்ட்டிங் எ சிம்பிள் பிவட் டேபிள் எப்படி பார்த்தோம். ரிமூவிங் கிராண்ட் டோட்டல் அண்ட் ரோஸ் காலம் பார்த்தாச்சு. சம்மரைஸ் த வேல்யூஸ் பைன்றத அந்த ஆப்ஷன் ஞாபகம் வச்சுங்க. சம்மரைஸ் வேல்யூஸ் பைன்றத சம் கவுண்ட் ஆவரேஜ் மேக்ஸிமம் மினிமம் பத்தி. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷோ வேல்யூஸஸ் சொல்லி பார்த்தீங்களா அது. ஸோ எப்படி பார்க்க போறோம்? இந்த பிவட் டேபிள்ல போயிட்டு ரைட் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்? இங்க பாருங்க சம்மரைஸ் வேல்யூஸ் பைன் இருக்கு. சம்மரைஸ் வேல்யூஸ் பைன் இருக்கு இல்லையா? இதுல வந்து நம்ம வந்து சம் அப்படின்றத செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ ஓவரால் சம் ஏபிசி கார்பரேஷன் இஸ் 4,08,882,304. Bridges Company 7 crore 86 lakhs 1,479. Chiral Corporation 5 crore 40 lakhs 4,604 அப்படின்னு சொல்லி ஓவரால் பார்த்தீங்கன்னா 74 crores. ஓகே 74 crores 81 lakh 30,981 வந்து. இப்போ இதில் போயிட்டு நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லி சொன்னோம். ஸோ வேல்யூஸ் அஸ் பர்சன்டேஜ் கிராண்ட் டோட்டல், percentage of இல்ல percentage grand total, percentage of grand total, percentage of column total, percentage of row total சொல்லி பார்க்கிறோம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் percentage of grand total பார்க்கலாமா? அப்படின்னா என்ன? இந்த 4 crore 8,82,000 அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த ஏபிசி கார்பரேஷன், இது வந்து ஓவரால் டோட்டல் 74 crore எத்தனை பர்சன்டேஜ் சொல்லி பார்க்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ இதுல கால்குலேஷன் பண்ணி காமிக்கிற பாருங்க. ஏபிசியோட ஓவரால் பர்சன்டேஜ் இந்த இதுல இங்க போட்டிருக்கோம் இல்லையா, அதான இதுதான் வேல்யூ டிவைடட் பை இந்த 74 crore எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இது வந்து 0.06 ஒரு நம்பர் வந்திருக்கு. இதை பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணா இங்க போயிட்டு ஹோம்ல போயிட்டு இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கணும். ஓகே 6% வருது. ஸோ இப்போ நம்ம இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஏரியால ரைட் கிளிக் பண்ணி எந்த செல்ல வேணாலும் வச்சு ரைட் கிளிக் பண்ணலாம். போயிட்டு என்ன பண்ணோம், இந்த சம்மரைஸ் வேல்யூஸ் பார்த்தோம். அது கீழே பாருங்க நேரா ஷோ வேல்யூஸ் இருக்கு. இதுல போய் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து பை டிஃபால்ட்டா நோ கால்குலேஷன் சொல்லி இருக்கு. அப்படியே சம்ம மட்டும் கொடுத்துரு, வேற எதுவும் கால்குலேஷன் பண்ணாத, என்ன கன்ஃபியூஷன் பண்ணாதான்னு சொல்லி சொல்றோம். பட் பெரிய பெரிய கம்பெனில நிறைய டைரக்டர் ஜெனரல் மேனேஜர் லெவலில் என்ன பண்ணுவாங்க, பர்சன்டேஜ் டோட்டல் கிராண்ட் டோட்டல் எவ்வளவு பர்சன்டேஜ், ஏபிசி கார்பரேஷனோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி தெரியணும்னா என்ன பண்ணுவாங்க, கிராண்ட் டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல் அப்படின்ற கிளிக் பண்ணியாச்சுன்னா இது மாதிரி வந்துடும். ஸோ 5.46% இருக்கு. ஆனால் 6% சொல்லி இருக்க காரணம் என்னன்னா இது வந்து நம்ம 2 digit அக்யூரசியில பார்க்கணும். நேரம் இந்த போய் பார்க்கணும், இந்த இதில் இன்க்ரீஸ் டெசிமலை கிளிக் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5.52 அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ ஒரு சின்ன வந்து ஒரு டிஃபரன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. பட் பரவாயில்ல, நம்ம வந்து நம்பர் அப்ராக்சிமேட்டா கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் வேல்யூ இஸ் எவ்வளவு இருக்கு, 5.46%. புரியுதுங்களா? 5.46%. ஏன்னா இந்த வேல்யூ வந்து நம்ம நம்பரா வந்து என்ன பண்ணிருக்கோம், நம்ம டிஜிட்ல வந்து இதுல கரெக்டா என்ட்ரி பண்ணிருக்கிறோம். வேற வேல்யூல போய் இங்க போய் பார்த்தோம்னா சம்மரைஸ் வேல்யூ பை சம் இருக்கு. ஸோ வேல்யூஸ்ல போயிட்டு நோ கால்குலேஷன் கொடுத்துறேன். இந்த இடத்துல எல்லாத்துலயும் போயிட்டு என்ன பண்றேன், இப்போ இந்த டபுள் டிஜிட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிற பாருங்க. இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும் போது வந்து ஏதாவது பார்த்தோன்னா ஓகே 4 0 போட்டாலும் அந்த இடத்துல எதுவுமே இல்லை. ஓகே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்றதால அப்படியே விட்டுலாம். ஸோ இப்போ என்ன பண்றேன், மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ வேல்யூஸஸ்ல போயிட்டு என்ன பண்றேன், பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல் கிளிக் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் 5.46% இருக்கு. ரெண்டாவது பிரிட்ஜஸ் கம்பெனி 10.51% அவங்க. ஸோ இப்போ பாருங்க எந்த கம்பெனி அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 35.21%. இப்போ நம்ம நேற்று வந்து நம்ம எலெக்ஷன் 4ஆம் தேதி வந்து மே மாசம் இந்த 2026 தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க, எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணாங்க இல்லையா, விஜயோட கட்சி தான் வந்து பெரும்பான்மை. ஒரு 35% ஓட்டு ஓவரால் ஓட்டுல வந்து 35% ஓட்டு வந்து யாருக்கு வந்திருக்கு, விஜயோட டிவிக்கு தவக கட்சிக்கு, தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து இந்த இந்த இருக்கிறதுல இவ்வளவு கம்பெனி இருக்காங்க இல்லையா, ஒரு 7 கம்பெனி இருக்காங்க. அந்த 7 கம்பெனில யார் வந்து நிறைய பர்சன்டேஜ் வந்து ரெவன்யூ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ்ஓஎல் கம்பெனி 35% கொடுத்துருக்காங்க. ஓகே இது அப்படியே யார் அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்குதோ என்ன பண்ணணும், இதை போய் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷார்ட்னு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி பார்த்தா இங்க இல்லை இல்லையா. அப்போ என்ன பண்ணோம், நேரா ஜஸ்ட் போயிட்டு ஹோம்ல போயிட்டு இந்த இடத்துல ஷார்ட் ஏதா இருக்கலாம், இல்லை இல்லை நேரா டேட்டால போயிட்டு இந்த ஷார்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து A to Zன்றது கிளிக் பண்ணும். இந்த நம்பர் காலத்துல வச்சு A to Z போட்டா என்ன வரும் பார்க்கலாமா. A to Z கிளிக் பண்ணியதுன்னா இப்ப பாருங்க மினிமம் ஏபிசி அவங்க தான் வந்து ரொம்ப கம்மியான ரெவென்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். 5.46% ஆஃப் தி டோட்டல் வேல்யூ எவ்வளவு இருக்கு, 74 crore 1,30,981
5.46%. அது எவ்வளவு வேல்யூ? 4 crore அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லையா? 4 crore 8,82,000. அடுத்தது சைரல் கார்பரேஷன் 7.22%. இவங்களோட நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கிற ஹையஸ்ட் எஸ்ஓஎல் கம்பெனி. ஸோ இதுக்கு தான் வந்து இந்த பர்பஸ்ல வந்து என்ன பண்ணுவோம், கிராண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல் அப்படின்றது உதவுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த டீட்டெயில போடுங்க, உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நான் சொன்ன மாதிரி. ஓகே, இப்போ போயிட்டு என்ன பண்றேன், ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அடுத்து பெர்சன்டேஜ் ஆஃப் காலம் டோட்டல் அது மாதிரி பார்க்கலாமா? ஓகே, பெர்சன்டேஜ் ஆஃப் காலம் டோட்டல்ன்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், இதுல போயிட்டு சம்மரைஸ் ஷோ வேல்யூஸ் நோ கால்குலேஷன் சொல்லி கொடுத்துறேன். இந்த இடத்துல கொஞ்சம் 2-3 காலம் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன், பர்பஸ் இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்றேன், ரீஜியன் அப்படின்றத ஒரு காலம் வந்து கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன், நம்ம பிவட் டேபிள் ஞாபகம் வச்சுங்க, காலம்ஸ் ஃபீல்ட்ல போயிட்டு என்ன கொடுக்குறோமோ அந்த ரீஜன் வைஸ் சொல்லி வரும். காலம்ஸ் இந்த ரீஜன் வைஸ், ரோஸ் கிளையண்ட் வைஸ் இன் தி ரோஸ். இப்போ பாருங்க, ரோஸ் வந்து என்ன இருக்கு, ஏபிசி கார்பரேஷன், சைரல் கார்பரேஷன், இந்த மாதிரி ஏபிசி. இந்த இது வந்து கிளையண்ட் வைஸ் அர்த்தம், புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் பாருங்க, இது வந்து ரோ ஏரியா. ஓகே, இது வந்து காலம் ஏரியா. ஸோ காலத்தில் பார்த்தீங்கன்னா ரீஜன் வைஸ் வந்துச்சு. ஏபிசி கார்பரேஷன்றவங்க ஈஸ்ட்ல எவ்வளவு பிசினஸ் பண்ணியிருக்கிறாங்க, நார்த் ரீஜன்ல எவ்வளவு பிசினஸ் பண்ணியிருக்கிறாங்க, சவுத் ரீஜன்ல எவ்வளவு பிசினஸ் பண்ணியிருக்கிறாங்க, வெஸ்ட் ரீஜன்ல எவ்வளவு பிசினஸ் பண்ணியிருக்காங்க சொல்லி வந்துருக்கு, புரியுதுங்களா? ஸோ இப்போ அதோட வந்து இந்த ரோவோட டோட்டல் இங்க இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோ டோட்டல் வேண்டாம்னு என்ன பண்ணணும், ரைட் கிளிக் பண்ணுங்க, பிவட் டேபிள் ஆப்ஷன் போங்க, டோட்டல்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸை கிளிக் பண்ணுங்க, கிராண்ட் டோட்டல் ஷோ கிராண்ட் டோட்டல் ஃபார் ரோஸ்ன்றத டிக் மார்க் எடுத்து விட்டுருங்க. இப்போ ரோ டோட்டல் வரல. அதே மாதிரி கிராண்ட் டோட்டல் இந்தி காலம் டோட்டல் இருக்கு இல்லையா, ஈஸ்ட்ன்ற காலத்துல எவ்வளவு டோட்டல், நார்த்ல எவ்வளவு டோட்டல், இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்க, பிவட் டேபிள் போங்க, இந்த இதுல போயிட்டு டோட்டல்ஸ் அண்ட் ஃபில்டர்ல போயிட்டு ஷோ கிராண்ட் டோட்டல்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. இப்போ ஃபுல் வேல்யூ வந்துருச்சு, புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு இப்போ என்ன பண்ண போறோம், இப்போ நம்ம எய்ம்ல போய் காமிக்கிறேன், பர்சன்டேஜ் ஆஃப் காலம் டோட்டல் இருக்கு. ஸோ காலம் டோட்டல் எது, இந்த காலத்துல எவ்வளவு டோட்டல் சொல்லி தெரிஞ்சாதான் அதுல உள்ள பர்சன்டேஜ் வரும் இல்லையா? ஸோ இது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் காலம் டோட்டல் வச்சுட்டு தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ இதுல போயிட்டு ஷோ வேல்யூஸ்ல போயிட்டு என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ் ஆஃப் காலம் டோட்டல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 0.90%, 8.37%, 3.67%, 8.56% சொல்லி இருக்கு. ஸோ இப்போ இதுல வந்து ஏபிசி கார்பரேஷன்ல எவ்வளவு பர்சன்டேஜ், ஈஸ்ட் 9.90% இருக்கல கம்மி. ஸோ எஸ்ஓஎல் கம்பெனி 35% ரொம்ப அதிகம் இல்லையா? ஸோ இது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் வந்து இந்த மாதிரி அசெண்டிங்ல இருக்க முடியுமான்னு சொல்லி கேட்டா, இப்போ காலம்ல போய் எல்லாமே அசெண்டிங்ல பண்ண முடியாது இல்லையா? ஏதாவது ஒரு காலம் தான் நீங்க அசெண்டிங் பண்ண முடியும். ஓகே, இப்போதைக்கு நார்த்ல போய் கம்பேர் பண்ணலாம். நார்த்ல எந்த கம்பெனி அதிகமா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுவும் எஸ்ஓஎல் கம்பெனி தான். இருக்கையில கம்மி யாருன்னு பாத்தீங்கன்னா ஏபிசி கிடையாது. இப்போ இந்த சமயத்துல பிரிட்ஜஸ் கம்பெனி அவங்க 7.59% பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஈஸ்ட்ல உண்டான எல்லாத்தையும் ஓவரால் இந்த பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஓவரால் பார்த்தோம்னா 100% சம் வரணும். ஓகே, இதெல்லாம் சேர்த்தா 100% பாருங்க, கீழே சம் 100% வருது. ஸோ இப்போ நமக்கு அதை இன்னும் ஈஸியா புரியுதுக்கா என்ன பண்றேன், இந்த இடத்துல பிவட் டேபிள் ஆப்ஷன்ல போயிட்டு டோட்டல்ஸ் அண்ட் கிராண்ட் டோட்டல்ல போயிட்டு என்ன பண்றேன், ஸோ கிராண்ட் டோட்டல்ஸ் காலம் சொல்லி கொடுத்துறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து 100%, இது எல்லாமே சேர்த்து 100%. இந்த 100% யார் மேக்ஸிமம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா எஸ்ஓஎல் கம்பெனி. இந்த 100% யார் மேக்ஸிமம் 100% பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அதுவும் எஸ்ஓஎல் கம்பெனி தான். இங்க மினிமம் யாரு, இங்க வந்து ஏபிசி தான் மினிமம். அது மாதிரி வெஸ்ட்ல மினிமம் யாரு, 2.10 ஸ்டைரல் கார்பரேஷன், இவங்க தான் மினிமம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி டேட்டாவை வந்து பாக்குறதுக்கு தான் வந்து என்ன பண்ணிருக்கிறோம், கிராண்ட் டோட்டல்ல பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல் அப்படின்னு சொல்லி கொண்டு வரதுக்கு இந்த மாதிரி டீட்டெயில் புரியுது. ஓகே, இப்போதைக்கு இந்த ரீஜன்றதை வேண்டாம்னு சொல்லி இங்க இடத்துல எடுத்தோம்னு வச்சுங்க, ரீஜன்றதை கிளிக் பண்ணி எடுக்கலாம், இது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மேலே கொண்டு வரலாம், இல்ல என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இந்த டிக் மார்க் ரீஜனை செலக்ட் பண்ணி உங்க காலம்ல போட்டுக்கல இங்க டிக் மார்க் எடுத்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், சம் ஆஃப் அமௌண்ட் ஓவரால் எல்லா ரீஜனையும் சேர்த்து, ரீஜன் வைஸ் டீடைல் இல்லை, எல்லா ரீஜனும் சேர்த்து. இப்போ யாரு பாருங்க, மினிமம் யார் பாருங்க, ஏபிசி கார்பரேஷன். ஸோ கிராண்ட் டோட்டல் அப்படின்ற காலம் டோட்டல்ல இப்போ பர்சன்டேஜ் சொல்லி பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் காலம் டோட்டல் பார்த்துட்டோமா? இது புரிஞ்சுது உங்களுக்கு? இதுல ரீஜன் வைஸ் வேணும்னா ரீஜன் வைஸ் போட்டு தனித்தனியா பார்க்கலாம், இல்ல ஓவராலாவும் பார்த்துக்கலாம். அடுத்து பர்சன்டேஜ் ஆஃப் ரோ டோட்டல் ஒன்று இருக்கு, இது என்னன்னு பார்க்கலாமா? இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ வேல்யூஸஸ் சொல்லி போயிட்டு
பர்சன்டேஜ் ஆஃப் ரோ டோட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா என்ன இருக்கு? ரோ டோட்டல் பார்த்தீங்கன்னா எல்லாமே 100% வரும். ஏன்னா ஏபிசி கார்பரேஷன்ல அவங்களோட வேல்யூல அவங்க 100% இருக்கும். இதுக்கு என்ன பண்ணோம்? ரீஜன் வைஸ் போட்டா மட்டும்தான் அந்த 100% வந்து எந்த ரீஜன் வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ அதுல என்ன பண்றேன்? ரீஜனத்துக்கு இங்க இடத்துல போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, இது ஓவரால் இந்த ரோ வைஸ் கிராண்ட் டோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே சேர்த்து ஈஸ்ட், நார்த், சவுத், வெஸ்ட் மொத்தம் 4 ரீஜன் இருக்கு. எல்லாம் சேர்த்து 100% வரணும். வந்திருக்கா? வந்திருக்கு. இப்போ இதுல யார் வந்து ரொம்ப கம்மியா பண்ணிருக்காங்கன்னா ஈஸ்ட் தான் ரொம்ப கம்மியா பண்ணிருக்காங்க. யாரு வந்து அதிகமா பண்ணிருக்காங்கன்னா 52% பண்ணவங்க இருக்கு இல்லையா, நார்த் தான் அதிகமா பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ ஏபிசி கார்பரேஷன்ன்றது ரோன்றதுனால ரோ வைஸ் கிராண்ட் டோட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். புரியுதுங்களா? ரோ வைஸ் கிராண்ட் டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் ரோ டோட்டல் இருக்கு இல்லையா, பர்சன்டேஜ் ஆஃப் ரோ டோட்டல். ஸோ அந்த ரோ டோட்டல் நம்மகிட்ட இங்க இல்லை இல்லையா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் என்ன பண்றேன்? ரைட் கிளிக் பண்ணிட்டு இப்போ ஷோ வேல்யூஸ்ல போயிட்டு நோ கால்குலேஷன் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ ரோ டோட்டல் இங்க இல்ல. ஏபிசி கார்பரேஷன் ஓவரால் வேல்யூ எவ்வளவு இல்ல. ஏன்னா ஈஸ்ட்ல வந்து இவ்வளவு இருக்கு, நார்த்ல இவ்வளவு இருக்கு, சவுத்ல இவ்வளவு இருக்கு, வெஸ்ட்ல இருக்கு. டோட்டல் எவ்வளவுன்னு சொல்லி இங்க இல்ல. அந்த 4,82,000 வேல்யூ இங்க காணும் பாத்தீங்களா? ஸோ என்ன பண்ண, அதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு பிவட் டேபிள் ஆப்ஷன் போயிட்டு டோட்டல்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ்ல போயிட்டு என்ன பண்றோம்? ஷோ கிராண்ட் டோட்டல்ஸ் ஃபார் ரோஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகே ஓகே, இப்போ கொடுத்தோன்னு பாத்தீங்கன்னா கிராண்ட் டோட்டல் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணோம்? ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷோ வேல்யூஸஸ் போயிட்டு அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரோ டோட்டல் சொல்லி கொடுத்தாச்சுன்னு வந்துடும். இப்போ பாருங்க, எல்லாருக்கும் வந்து அந்த 100% ரோ டோட்டலாம் வந்திருக்கும். இந்த 100% யார் வந்து அதிகமா பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தா நார்த் தான் ஏபிசி கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் அதிகம். இப்போ டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்கலாமா? டைட்டன் இண்டஸ்ட்ரியில பாருங்க யார் அதிகமா பண்ணியிருக்கிறாங்க, எந்த ரீஜன் அதிகமா பண்ணியிருக்கிறாங்க பார்த்து சொல்லுங்க. எஸ், கரெக்ட், நார்த் ரீஜன் 36.88% பண்ணியிருக்கிறாங்க. யார் இருக்கையில கம்மியா பண்ணியிருக்கிறாங்க? ஓகே, வெஸ்ட் ரீஜன் 13.24% பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் அனலைஸ் பண்றதுக்கு தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிவட் டேபிள் வருது. ஸோ நீங்க உடனே கேட்கலாம், எனக்கு வந்து இது மாதிரி ஒரு டேபிள்ல வந்து எனக்கு சம்மும் தெரியணும், இது மாதிரி பர்சன்டேஜ் டோட்டலும் தெரியணும்னா நீங்க என்ன பண்ணணும்? தனியாக ஒரு பிவட் டேபிள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து சம் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? இப்போ நான் கிரியேட் பண்ணி காமிக்கணுமா? அந்த ஷீட் 4 என்ன பண்ணிருக்கோம்? இப்போ நான் என்ன பண்றேன்? பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். பர்சன்டேஜ் சம்மரி பிவட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகே, பர்சன்டேஜ் சம்மரி பிவட்னு சொல்லி போட்டு இப்போ என்ன பண்ணணும்? ப்ராப்ளம்ல போயிட்டு நம்ம அந்த ஃபில்டர் அட்ஜஸ்ட் வேணா கிளிக் பண்ணி எடுத்துடலாம். இப்போதைக்கு பிவட் டேபிள் மறுபடியும் கிரியேட் பண்ண போறோம். ஒரு புதுசா ஒரு பிவட் டேபிள் கிரியேட் பண்ண போறோம். இன்சர்ட் பிவட் டேபிள் சொல்லி போட்டு ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் போட்டு என்ன பண்றோம்? அதே டேபிள் ரேஞ்சை செலக்ட் பண்ணியாச்சு. நியூ ஒரு ஷீட்னு சொல்லி கொடுத்தானே ஓகேன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ ஷீட் 5 சொல்லி ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. இதுல போயிட்டு என்ன பண்றோம்? சம் பிவட் டேபிள், சம் பிவட்னு சொல்லி போட்டுட்டு என்ன பண்ணோம்? இதுல போய் ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க இல்ல என்ன பண்ணலாம்? இங்க இடத்துல போயிட்டு கிளையன்ட்ன்ற கிளிக் பண்றேன். கிளையண்ட் கிளிக் பண்ண ரோ லேபிள்ஸ் சொல்லி வருது. இதை உடனே என்ன பண்ணி மாத்தணும்? எதுக்காக அந்த மாதிரி மாத்தணும்? இப்போ போய் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த என்னென்ன செலக்ட் பண்ணணும் நமக்கு தெரிய மாட்டேது இல்லையா? ட்ராக் பண்றதுன்ற ஒன்றும் தெரியல. இந்த இடத்துலயே நம்ம ட்ராக் பண்ற மாதிரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்றோம்? ட்ராக் பண்றோம், இங்க போய் இங்க வச்சு இப்படி ட்ராக் பண்ணுவோம். இங்க போயிட்டு இந்த பிவட் டேபிள் ஃபீல்ட்ஸ்ல போய் ட்ராக் பண்றோம். ஆனா இந்த பிவட் டேபிள் வந்து கிளியர் பண்ண உடனே என்ன பண்ணணும்? ரைட் கிளிக் பண்ணிட்டு பிவட் டேபிள் ஆப்ஷன்ல போயிட்டு டிஸ்பிளேல போயிட்டு கிளாசிக் பிவட் டேபிள் சொல்லி கொடுத்தாச்சுன்னா என்ன ஆகுது? எனேபிள் டிராகிங் ஆஃப் ஃபீல்ட்ஸ் இன் தி கிரிட். இந்த கிரிட்லயே கொண்டு வந்துரும். புரியுதுங்களா? இப்போ கிரிட்ல பாருங்க, இந்த பிவட் டேபிள் கிரிட் இதான். இந்த கிரிட்ல போயிட்டு என்ன பண்றது? இங்க டிராப் வேல்யூ ஃபீல்ட்ஸ் ஹியர்னு இருக்கு. இங்க வந்து என்ன பண்றது? நான் வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு கிளையண்ட் எடுத்து விட்டுறேன். டிராப் ரோ ஃபீல்ட்ஸ் ஹியர் இருக்கு. ரோ ஃபீல்ட் எனக்கு என்ன வேணும்? கிளையண்ட்ன்றது வேணும்னா என்ன பண்றேன்? ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன்? இங்க வந்து இப்படி விட்டுறலாம். ஸோ ரோ ஃபீல்ட்ல கிளையண்ட்ன்ற ரோ வைஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரோ ஏபிசி கார்பரேஷன், செகண்ட் ரோ பிரிட்ஜஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி போட்டு 7 ரோ வந்துருச்சு. அடுத்தது காலம் ஃபீல்ட்ஸ்ல போயிட்டு என்ன பண்றேன்? ரீஜனத்துக்கு இங்க ஒன்றே போடலாம். ஸோ ஏபிசி கார்பரேஷன்ல ஈஸ்ட் ரீஜன், நார்த் ரீஜன், சவுத் ரீஜன், வெஸ்ட் ரீஜன், கிராண்ட் டோட்டல் இருக்கு. ஓகே, அடுத்து என்ன பண்றோம்? அமௌண்ட்ன்றது வேல்யூ நமக்கு வரும் இல்லையா? ஸோ கிளிக் பண்ணி இங்க உள்ள போடலாம். பை டிஃபால்ட்டா சம் ஆஃப் அமௌண்ட்ன்ற வந்துடும். இங்கே போய் பாத்தீங்கன்னா வந்து சம் ஆஃப் அமௌண்ட் இருக்கும். ஸோ இதுல போயிட்டு நீங்க வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ல போயிட்டு சம் வேணுமா, கவுண்ட் வேணுமா, ஆவரேஜ் வேணுமா, மேக்ஸிமம் வேணுமா, மினிமம் வேணுமா, ப்ராடக்ட் வேணுமா சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எது வேணுமோ அதை பார்க்கணும். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் சம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த சம்ன்ற பிவட் டேபிள்ன்றது இந்த பிவட் டேபிள் தனியாக வச்சிருக்கோம். நம்மளோட பர்சன்டேஜ் சம்மரின்ற பிவட் டேபிள் இங்க இருக்கு. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்றேன்? ஜஸ்ட் ஸ்னிப்பிங் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்க உங்களுக்கு வந்து பிரசன்டேஷனுக்கு வேணும்னு என்ன பண்ணுவீங்க? பிபிடி ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே, பிபிடின்னு சொல்லி போட்டு
பிபிடி வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ பிபிடியில் போயிட்டு இந்த மாதிரி இருக்கிறத பை டிஃபால்ட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, அந்த பிவட் வந்து என்ன பண்ணும், இது வந்து என்ன பிவட், இது பர்சன்டேஜ் பிவட். புரியுதுங்களா? அது பர்சன்டேஜ் பிவட்னு வச்சுக்கலாம் இல்லையா, பர்சன்டேஜ் பிவட். அடுத்து என்ன பண்றேன், எக்ஸல்ல போயிட்டு சம் பிவட் இருக்குல்ல, இதை பண்றேன். ஸோ இதில் போயிட்டு நம்ம வேல்யூஸ் வந்து என்ன பண்றேன், கமா ஸ்டைலில் கொடுத்துறேன். ஓகே ரைட். கொடுத்துட்டு என்ன பண்றோம், இப்போ இதையும் வந்து என்ன பண்றோம், ஜஸ்ட் ஸ்னிப் பண்ணிட்டு நம்ம பிவட் இங்க போய் வச்சுக்கலாம். ஸோ நீங்க டேட்டா ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, இப்படி காமிக்கலாம். ஓகே, இப்போ கேள்வி கேட்கறாங்க, ஏபிசி கார்பரேஷன் அவங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க, ஓவரால் எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுல ஆன்சர் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா. ஏன்னா ஏபிசி கார்பரேஷன் ரீஜன் வைஸ் கான்ட்ரிபியூஷன் 100% வந்திருக்கு. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணும், நீங்க போயிட்டு என்ன பண்ணணும், பிவட் டேபிள்ல போயிட்டு இந்த பர்சன்டேஜ் சம் இருக்குல்ல, இதுல போயிட்டு என்ன பண்ணணும், ஏபிசி கார்பரேஷனோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி தெரியணும்னா நீங்க இந்த ரீஜன் வைஸ்ன்றதை எடுத்து விட்டுணும். ரீஜன் வைஸ்ன்றதை எடுத்து விட்டுட்டு இப்போ இங்க பர்சன்டேஜ் வைஸ் என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணி ஷோ வேல்யூஸ்ல போயிட்டு இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரோ டோட்டல் இல்லாம காலம் டோட்டல் கிளிக் பண்ணணும் இல்லையா. காலம் டோட்டல் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்துடும். இல்லைன்னா கிராண்ட் டோட்டல் அப்படின்றதையும் கிளிக் பண்ணலாம். ஷோ வேல்யூஸ்ல போயிட்டு கிராண்ட் டோட்டல் கிளிக் பண்ண, அதுவும் அதே தான் வரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ அண்டு கொடுக்குறேன். இப்போ ரீஜன் வைஸ்ல இங்க போயிட்டு என்ன பண்றேன், மறுபடியும் போயிட்டு ஷோ வேல்யூஸ் போயிட்டு நமக்கு பர்சன்டேஜ் கிராண்ட் டோட்டல் அப்படின்றது கொடுத்தோம்னா இப்போ இது வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓவரால் டோட்டல் வந்து 74 lakh அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ இதில் போய் பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ ஏபிசி பர்சன்டேஜ் ஓவரால் பர்சன்டேஜ் எவ்வளோ, 5.46%. அதுல ரீஜன் வைஸுக்கு இப்போ தனித்தனியா பர்சன்டேஜ் ஓவரால் பர்சன்டேஜ்ல. ஸோ இது ஒரு தனியான பிவட் டேபிள். நமக்கு ஒரு மேனேஜர் ஒருத்தர் டைரக்டர் கேட்கறாங்க அப்படின்னு அவங்களுக்கு பிரசன்டேஷன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ 3 டைப் டேட்டா இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க டக் 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 டக்குன்னு பிரசன்டேஷன் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ பிரசன்டேஷன்ல போய் பார்த்தா ஏபிசியோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த டேபிள் பார்ப்பீங்க, இந்த டேபிள் பார்க்க மாட்டீங்க இல்லையா, இந்த டேபிள் பார்க்க மாட்டீங்க இல்லையா. ஜெய்ஸ் அனோடேஷன்ல போயிட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேபிள் பார்க்க மாட்டேன், ஏபிசியில் எவ்வளோன்னு தெரியாது, நமக்கு ஏபிசியோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு தெரியாது. இதில் போயிட்டு நீங்கள் பார்த்து சொல்லுவீங்க 5.46% ஏபிசி கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்தது என்ன கேட்குறாங்க, பிரிட்ஜஸ் கம்பெனியில் நார்த்தோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு ஓவரால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுங்க. ஓவரால் எவ்வளவு, இந்த 74.81 crore பிரிட்ஜஸ்ன்றவங்க நார்த்ல இருந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டா இங்க போய் நீங்க பார்க்க கூடாது. ஏன்னா இது வந்து நார்த்தோட கான்ட்ரிபியூஷன் ஓவரால் பர்சன்டேஜ்லாம் இங்க இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஓவரால் கான்ட்ரிபியூஷன்ல நார்த் இப்போ வந்து பிரிட்ஜஸ் கம்பெனில போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்த இதை கம்பேர் பண்ணி 100% ஆஃப் தியர் ஓன் டேட்டா தான் வந்திருக்கு. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா 8.38, 19.13, 52.20, 20. இவங்களோட பர்சன்டேஜ்லாம் வந்து நார்த் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு சொல்லி நீங்க சொல்ல முடியும். 19.13%. பிரிட்ஜஸ் கம்பெனில வந்து நார்த் வந்து 19.13% பண்ணிக்கிறாங்க. இது வந்து என்ன வேல்யூல அர்த்தம், இந்த வேல்யூல அர்த்தம். பிரிட்ஜஸ் கம்பெனி இந்த 7,86,01,479 அவங்க நார்த் வந்து 19% பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். பட் ஓவரால் டோட்டல் இருக்கு இல்லையா, இந்த இதுல 74,81 lakhs தான் பார்க்கணுமே தவிர இந்த வேல்யூல பார்க்க கூடாது. ஸோ இது வந்து இந்த வேல்யூல காமிக்கிறதுனால இது வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த டேபிள் இப்போ எடுக்கக்கூடாது. பிரிட்ஜஸ் கம்பெனில ஓவரால் வேல்யூ, ஓவரால் அந்த பிசினஸ் வேல்யூல அவங்க நார்த் மட்டும் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டா இந்த இதை போய் பார்த்து சொல்லிடலாம். 2.01% தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். புரிஞ்சுங்களா? ஓகே, இந்த மாதிரி டீட்டெயில் பார்க்கறதுக்காக நம்ம என்ன பண்றோம், பிவட் டேபிள் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு அதுக்கு ரெண்டு பிவட் டேபிள் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி சம் பிவட் ஒன்று வச்சுக்கலாம். சம் பிவட் இங்க இருக்கு இல்லையா, அடுத்து என்ன பண்ணும், பர்சன்டேஜ் சம் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க செலக்ட் பண்ணது ஷோ வேல்யூஸஸ் நாட் சம்மரைஸ் பை வேல்யூ. ஷோ வேல்யூஸஸ்ல போயிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஆப்ஷன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். பட் தேவைப்படுறவங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கமெண்ட்ல போடுங்க, எந்த மாதிரி வேணும் அப்படின்றத பாருங்க, பார்த்துட்டு போட்டு சொல்லுங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ தயவு செஞ்சு என்னோட சேனல் டிபிஏபியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க என்ன பண்ணுங்க, கூகுளில் போயிட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு
அந்த ஜிமெயில் ஐடி எடுத்து யூடியூப்ல போய் சைன்இன் பண்ணுங்க. சைன்இன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்றதுக்கு எனேபிள் ஆயிருக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ண முடியும், பெல் ஐகான் பட்டன் பிரஸ் பண்ண முடியும். ஆல் அப்படின்ற பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா, பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல்ன்றத பிரஸ் பண்ணீங்கன்னா என்னோட வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ண உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கும், நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அந்த நோட்டிபிகேஷன்லாம் நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களோட கன்வீனியன்ட் டயத்துல ஒவ்வொரு வீடியோ நீங்க தனித்தனியா பாத்துக்கலாம். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, கமெண்ட் தயவு செஞ்சு எழுதுங்க. இது வரைக்கும் யாரும் கமெண்ட் எழுத மாட்டேங்கிறீங்க. யாரோ ஒருத்தர் ரெண்டு மட்டும் தான் எழுதிருக்காங்க. கமெண்ட் வந்து நான் சொன்ன மாதிரி குட் அப்படின்னு சொல்லி எழுதலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா குட், எக்ஸலன்ட், மார்வலஸ், ஃபேபுலஸ், ரொம்ப பிடிச்சிருக்கு தமிழ்ல கூட நீங்க எழுதலாம். சரியா? அதே மாதிரி பிடிக்கல, என்ன காரணத்தால பிடிக்கல, பேடு, வெரி பேட், ஒஸ்ட் எல்லாமே நீங்க எழுதலாம். அப்பதான் நான் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானே எனக்கு திருத்த முடியும் இல்லையா? எனக்கு தெரியல இல்ல. நீ நான் போடுற வீடியோ வந்து நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னா அது மாதிரி லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு என்ன பண்றீங்க, லைக் பட்டன் பிரஸ் பண்றதுக்கு மனசே இல்லாம நிறைய பேர் போயிருங்க. தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, என்னோட என்னோட எய்ம் என்னன்னா, இந்த வீடியோ எல்லாம் போடுறதுனால எனக்கு பணம் எதுவும் வர்றது கிடையாது. நிறைய என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ்ல ரீல்ஸ்ல எல்லாம் போடுறவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறோம். நிறைய அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் லைக்ஸ் வரும், ஆயிரக்கணக்கில் வந்து லட்சக்கணக்கில் லைக் வரும், அந்த மாதிரிலாம் இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு எஜுகேஷனல் வீடியோ போடுறோம். எக்ஸல்னா என்னன்று நம்ம தமிழ் பேசக்கூடிய மக்களுக்காக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக போடுறேன். இப்போ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் கம்மியா தான் பார்ப்பாங்க. அதனால வந்து இது வந்து என்னோட எய்ம் வந்து என்னன்னா, கம்மியா பாக்குறாங்களேன்றதுக்காக நான் விட்டுறது இல்லை. தொடர்ந்து போட 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 மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. யாருக்கு எக்ஸல் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தமிழ்ல வந்து புரியணுன்றதுக்காக நான் போட்டுட்டே இருக்கிறேன். எனக்கு வருமானத்துக்காக நான் போடுறதே இல்லை. அதனால வந்து என்ன பண்ணுங்க, அட்லீஸ்ட் எனக்கு நீங்க கமெண்ட் எழுதுங்க, லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, வீடியோ முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹவர்ஸும் எனக்கு நிறைய இந்த மாதிரி பார்த்துருக்காங்கன்றது வரும். நிறைய ஹவர்ஸ் ஃபுல்லா ஹவர்ஸ் பார்த்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து என்ன பண்ணுவோம், ஏன் நீங்க ஒரு கொஞ்சமான அமௌண்ட் ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய், இப்போ மாசத்துக்கு 1 ரூபாய் கூட எனக்கு கிடைக்கிறது இல்லை தெரியுமா உங்களுக்கு? ஒரு இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக வீடியோ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். மாசத்துக்கு 1 ரூபாய் கூட கிடைச்சது இல்லை இந்த 3 வருஷத்துல. ஆனா நீங்க வந்து ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சீங்க. உங்களுக்கு பிடிச்ச வீடியோ பாருங்க. எல்லா வீடியோ ஃபுல்லா பார்க்கணுன்றதை நான் டிபெண்ட் பண்ணல. உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் என்ன பண்ணும், அந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் விசிட்டட் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நிறைய வந்து 3000 ஹவர்ஸ் ஓவரால் வரணும்னா, 3000 ஹவர்ஸ் வரணும்னா ஒரு வீடியோ வந்து 10 நிமிஷம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 10 நிமிஷம் வந்து ஜஸ்ட் ஒரு 6 பேர் 10 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தோம்னா 60 நிமிஷம் 1 ஹவர் பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? இந்த மாதிரி 3000 ஹவர்ஸ் எனக்கு வந்தா, ஒரு வருஷத்துக்குள்ள 3000 ஹவர்ஸ் வந்தா மட்டும்தான் எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 3 மாசமோ 6 மாசமோ கழிச்சு அவங்க விளம்பரம் எல்லாம் போட்டு விளம்பரத்துல இருந்து நிறைய கொஞ்சம் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எஜுகேஷனல் வீடியோ அப்படின்றதுனால நான் அந்த வருமானத்தை எதிர்பார்த்து போறது இல்லை. கண்டினியூஸா வீடியோ போட்டுட்டே இருக்கிறேன். ஆனா நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க என்னன்னா, கமெண்ட் எழுதுங்க. குட் வீடியோ, பேட் வீடியோ, எனக்கு பிடிச்சிருக்கு, இல்ல டவுட் கூட எழுதுங்க கமெண்ட்ல. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா போடுங்க, தைரியமா போடுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, பிரபாகர் அப்படின்னாச்சுன்னா ஒரு பெரிய ஆளு, நம்ம வந்து அவர் நிறைய விஷயம் ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள்கிட்ட போய் நம்ம எப்படி டவுட் கேட்கறது, சில்லியா இருக்குமே என்னோட டவுட் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. போடுங்க, டவுட்டை போடுங்க. நான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்பப்போ ஃப்ரீ டயத்துல போட்டுட்டே இருக்கிறேன். ஓகே, நன்றி, டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.